இது குறித்து பேசுவதற்காக டாக்டர் திரு வி கிரி கிரிக்கெட் விமர்சகர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை இந்திய மகளிர் அணி நிகழ்த்தி இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன கிரிக்கெட் விமர்சகராக? டெஃபினட்டா நல்லா பிளான் பண்ணி பிளாட் பண்ணி என்னென்னலாம் பண்ணணுமோ கரெக்டா ஹோம் ஒர்க் பண்ணி அழகா வின் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச். ஃபர்ஸ்ட் டீம் செலெக்ஷன் பிரமாதமா இருந்தது. 11 செலெக்ஷன் கரெக்டா இருந்தது. நான் எதிர்பார்த்தபடியே இருந்தது. அந்த நல்ல அந்த பிரத்திகா விளையாடாது இருந்ததுக்கு அந்த வர்மாவை கூப்பிட்டு வந்து வர்மா வந்து ஆல்மோஸ்ட் உமன் ஆஃப் தி டோர்னமெண்ட், உமன் ஆஃப் த மேட்ச் வாங்குற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க பேட்டிங்கும் பிரமாதமாக அடிச்சிருக்காங்க 87 அண்ட் பவுலிங்கும் 2 விக்கெட்டு குரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் வந்து இந்த என்டையர் டீம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ப்ரெஷரில் ரொம்ப ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இது பெஸ்ட் திங் வந்து பேட்டிங் எல்லாரும் கிளிக் ஆகிட்டு நியர்லி 300 ரன் 298 வச்சாங்க. அதுதான் வந்து வின் பண்றதுக்கு மெயின் ரீசன். இன்றைய இறுதிப் போட்டி மட்டும் இல்லாம இந்த உலகக்கோப்பை தொடர் முழுவதுமே மகளிர் அணியினுடைய ஆட்டம் செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்தது? நடுவில் ஒரு 3 மேட்ச் சரியா விளையாடல இந்தியன் டீம். அது போலிங் சரியா போடல. அதனால 3 மேட்ச் தோத்தாங்க. அது வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம். அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு நல்லா அது செமிஃபைனல்ஸும் டெரிஃபிக் விக்டரி. அதே மாதிரி ஃபைனல்ஸ் கேட்கணும். ஃபைனல்ஸ் இன்னும் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா 298 ரன் அடிச்ச உடனே எனக்கு தெரியும் அது வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் திருப்பி அடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்க சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் செஞ்சு அடிச்சுட்டு அவங்க வந்தாங்க, கிட்டக்க வந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு ரீச் பண்ண முடியல. ஏன்னா போலிங் அவ்வளோ அருமையாக போட்டாங்க. தீப்தி நல்லா போட்டாங்க அண்ட் வர்மா நல்லா போட்டாங்க. எல்லாரும் நல்லா போட்டாங்க. மகளிர் கிரிக்கெட்டுக்கான முக்கியத்துவம் இதற்கு முன்பு வரைக்கும் எப்படி இருந்தது? இப்ப இந்த வரலாற்று வெற்றியின் மூலமாக அது எந்த அளவுக்கு மேன்மேலும் உயரப்போகுது? இல்ல, இது வந்து நடுவில் முதல்ல வந்து விமன்ஸ் கிரிக்கெட் தனி பாடியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பிசிசிஐயோட இணைஞ்சது. பிசிசிஐயோட இணைஞ்ச அப்புறம் ஃபண்டிங் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பிளேயர்ஸ்லாம் வந்து ஆண்களுக்கு ஈக்குவலா பேமெண்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அதனால வந்து டெஃபினட்டா வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் காம்படிஷன் நிறைய சிவியரா இருக்க போகுது. அண்ட் விமன்ஸ் ஐபிஎல் அதுவும் ஈக்குவலா நல்லா போயிட்டு இருக்கு. மொத்தத்தில் வந்து கிரிக்கெட் வந்து விமன்ஸ் கிரிக்கெட் வந்து நேஷனல் கேம் மாதிரி ஆயிடுச்சு இந்தியாவுக்கு. இந்திய மகளிர் அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கௌரின் செயல்பாடுகள் எப்படி இருந்தது சார்? அவங்க வந்து வெரி குட் பேட்ஸ்மேன். அவங்க வெரி குட் பேட்ஸ்மேன் அண்ட் வெரி குட் ஃபீல்டர். அந்த பிரமாதமா பண்ணாங்க. அண்ட் சீனியர் மோஸ்ட் அந்த டீம்ல நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு அவங்களுக்கு. அண்ட் அத்தாரிட்டேட்டிவா இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க. பிளேயர்ஸ் தான் சில பிளேயர்ஸ் வந்து சில சமயத்தில் சரியா பண்ணலை. அதனால வந்து அவருக்கு கெட்ட பேர் வந்தது. பட் இருந்தாலும் அதை சுதாரிச்சுட்டு மிஸ்டேக்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு அவர் செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் வந்து பெரிய லெவலில் வின் பண்ணியிருக்காரு. அதனால வந்து அவங்களுக்கு சல்யூட் பண்ணணும். சுனில் கவாஸ்கர் சொல்ற மாதிரி அவங்க வந்து ரோஹித் சர்மா கூட சொன்னார், இவங்க ரொம்ப கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டாக்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரைஸ் பண்ணாரு. அந்த விஷயத்தை நானும் வந்து ரொம்ப அவங்களுக்கு சல்யூட் பண்றேன். இந்த இறுதிப் போட்டியில இன்னைக்கு நடந்த இறுதிப் போட்டியில தீப்தி சர்மா 58 ரன்களும் குவிச்சிருக்காங்க. 5 விக்கெட்டுகளையுமே வீழ்த்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்டத்திறன் எப்படி இருந்திருக்கு சார்? ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரொம்ப டெஃபினட்டா வந்து அவங்க தான் கீ. அந்த போலிங்ல வந்து 5 விக்கெட் எடுத்தது வந்து பெரிய விஷயம். அண்ட் அது அதே மாதிரி வர்மா ஆல்சோ, ஷஃபாலி வர்மா ஆல்சோ பேட்டிங்ல 87 ரன்ஸ், போலிங் 2 விக்கெட்டு, அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் நல்லா எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி 2 பேரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் சில ஸ்ரீ சரணிக்கு ரொம்ப நல்லா போலிங் போட்டாங்க. மொத்தத்தில் வந்து டீம் ஒர்க் இது. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபீல்டிங் நல்லா பண்ணாங்க. அண்டு கூலாக இருந்தாங்க. கட்சியில் இதாகாமல் டென்ஷன் ஆகாமல் ப்ரெஷரில் நல்லா கரெக்டாக இருந்தாங்க. இப்போ தென்னாப்பிரிக்கா அணி தரப்புல கேப்டன் ஓல்வாட் வந்து சதம் அடிச்சிருந்தாங்க. ஆனாலும் கூட தென்னாப்பிரிக்கா அணி கோப்பையை தவற விட்டுட்டாங்க. அவங்க என்ன மிஸ் பண்ணதா நீங்க பாக்குறீங்க? இல்ல, அவங்களுக்கு பார்ட்னர்ஸ் இல்லாம போயிட்டு கட்சியில அவங்க வந்து அவங்களே வந்து அந்த ஷாட் அடிக்க போயிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணும். அவங்க என்ன நினைச்சாங்க, விக்கெட் உன்ன 2 விக்கெட் உயிர்ந்தே இருக்கிறதுனால வந்து நம்ம குயிக்கா அடிச்சு
முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆக்சுவலா செஞ்சுரி வந்து ஆல்மோஸ்ட் 100 பால்ஸ் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அதனால வெரி குட் ஸ்ட்ரைக் ரேட் அவங்களுக்கு. பட் கடைசியில் பார்ட்னர்ஸ் இல்லாமல் அவங்க வந்து விக்கெட்டை அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே போல சார், இந்த உலக கோப்பையில தொடர் முழுவதுமே ஜொலித்த வீராங்கனைகள்லாம் யார் யார், யாருடைய ஆட்டம்லாம் மிகச் சிறப்பாக இருந்தது, மிக கவர்ந்த விஷயங்கள்லாம் என்னென்ன? இல்ல எனக்கு வந்து ரொம்ப எல்லாரோடைய பெஸ்ட் எனக்கு பிடிச்சது என்னன்னா நியூசிலாந்துல ஒரு ஸ்பின் பவுலர், அவங்க பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. அது வந்து அவங்க தான் பெஸ்ட் டாப் கிளாஸ் ஸ்பின் பவுலர். அதாவது ஆன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஈக்குவலாக அவங்க போலிங் போட்டாங்க. அது ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணேன். மற்றபடி வந்து ரெகுலர் பிளேயர்ஸ் ஹீலி, ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் ஆஸ்திரேலியா கேட்க வேணாம், அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல், அவங்களாம் நல்லா விளையாடினாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா விளையாட்டு இருந்தாங்க. இங்கிலாந்து நல்லா விளையாடினாங்க. சில சமயத்தில் வந்து ஸ்கோர் சரியாக பண்ணாமல் 100 ரன்னுக்குள்ளே அலோட்லாம் ஆனாங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒயிட் பால் கிரிக்கெட்டில் நிறையா நடக்கும் அந்த மாதிரி. பட் மொத்தத்தில் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் வந்து பெரிய லெவலில் விளையாடி பெரிய லெவலில் வின் பண்ணிட்டாங்க. அதனால தான் இவங்க வந்து கப்பு கட்சி